இக்கதை நடக்கும் இடம் ஓர் அழகான பனிப்பிரதேசம். இந்த பனிப்பிரதேசத்தில் பல உயிரினங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றன. அதில் ஒரு பனிக்கரடியும் ஒரு பெண்குயினும் நண்பர்களாக உள்ளனர். இந்த இருவரும் தினமும் மாலை வேளையில் விளையாடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். அவர்கள் தங்கள் விளையாடும் இடத்திற்கு சென்று அங்கே இருக்கும் பனியில் பந்தாக உருட்டி ஒருவர் மீது ஒருவர் எறிந்து விளையாடுவார்கள். சிறிது நேரம் கழித்து அங்கிருக்கும் பனியில் சறுக்கி விளையாடுவார்கள். இவ்வாறு சந்தோஷமாக தங்கள் விளையாட்டு நேரத்தை கழித்து வருவார்கள். இருவரும் விளையாட்டு முடித்த பின்பு அருகே உள்ள இடத்தில் சிறிய தண்ணீரில் மீன்கள் இருக்கு. அங்கே சென்று அந்த மீனை பிடித்து உண்பதை வழக்கமாக கொண்டனர். இவ்வாறு தினமும் இந்த இரண்டு நண்பர்களும் சந்தோஷமாக நேரத்தை கழிப்பார்கள். இதே போல் ஒரு நாள் அவர்கள் விளையாடிவிட்டு திரும்ப செல்லும் பொழுது அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று மீனை சாப்பிட சென்றார்கள். அப்பொழுது புதிதாக ஒரு இடத்தை அந்த பனிக்கரடி கண்டது. அந்த இடம் என்னவென்றால், அந்த ஆற்றின் சிறு பகுதியில் அந்த மீனை சாப்பிடுவார்கள் அல்லவா, அங்கிருந்து ஒரு சிறிய பாதை சென்றது. அந்த பாதை முடிந்த பின்பு அங்கிருக்கும் தண்ணீரில் பல மீன்கள் துள்ளி குளித்தன. இதை கண்ட அந்த பனிக்கரடி, ஆஹா, அங்கே நிறைய மீன்கள் இருக்கின்றனவே, அங்கே சென்று ஏன் சாப்பிடக்கூடாது என்னும் யோசனையை இந்த பெண் குயினிடம் கூறியது. அந்த பெண் குயின் இதை கேட்டவுடன், ஐயோ, அந்த இடத்திற்கு செல்லவே கூடாது, ஏனென்றால் என் கூட்டத்தில் உள்ள அனைவரும் அதையே என்னிடம் கூறினார்கள். அருகில் உள்ள இந்த சிறிய குட்டையில் இருக்கும் மீன்களை சாப்பிடலாம், அங்கே தூரமாக இருக்கும் இடத்திற்கு எக்காரணத்தை கொண்டும் நான் செல்லக்கூடாது என்று என்னிடம் அறிவுரை கூறினார்கள். அதைத்தான் நானும் உன்னிடம் கூறுகிறேன். நாம் அங்கே செல்லக்கூடாது, நாம் தினமும் இங்கே தானே சாப்பிடுவோம், இங்கேயே சாப்பிட்டு செல்வோம் என்று அந்த பெண் குயின் பனிக்கரடியிடம் கூறியது. ஆனால் அந்த பனிக்கரடி தனக்கு இருந்த மிகுந்த ஆசையினால், இல்லை இல்லை, நான் இன்று அங்கே சென்று அந்த மீனை பிடித்து சாப்பிடப் போகிறேன் என்று அங்கே சென்றது. ஆனால் அந்த பெண் குயின் பனிக்கரடியுடன் செல்லவில்லை. பனிக்கரடி மட்டுமே தனியாக சென்றது. அந்த பனிக்கரடி அந்த பாதையில் மெதுவாக சென்றது. அது செல்ல செல்ல அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதை அறிந்தது அந்த கரடி. இதை அங்கே வெகு தூரத்தில் இருந்து அந்த பெண் குயினும் பார்த்து கொண்டே இருந்தது. அந்த கரடி நடக்க நடக்க அந்த பாதை மெதுவாக விரிசல் அடைந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த பாதை பிளவுண்டது. அப்போதுதான் அந்த கரடிக்கே புரிந்தது, தான் செல்வது பாதையல்ல, மிகுந்த குளிரினால் உருவான ஒரு பனிக்கட்டி என்று. அந்த பனிக்கட்டி உடைந்து அந்த கரடி தண்ணீருக்குள் விழுந்தது. தண்ணீருக்குள் விழுந்த கரடியினால் அங்கிருந்து நீந்தவே முடியவில்லை. அந்த குளிர் மிகவும் அதிகமாக இருந்தது. தண்ணீருக்குள் போராடி கொண்டிருந்த கரடியை பார்த்த பெண் குயின் மிகவும் பயமடைந்து என்ன செய்வது என்று திகைத்து நின்றது. அப்பொழுது தண்ணீருக்குள் இருந்த ஒரு நீர் நாய் இந்த கரடி தத்தளிப்பதை கண்டு வேகமாக அங்கு சென்றது. அங்கு சென்று அந்த கரடியை கரைக்கு தள்ளியது. கரைக்கு தள்ளப்பட்ட அந்த கரடி அந்த கரையை அடைந்தது. கரையை அடைந்தவுடன் இந்த நீர்நாய் அந்த கரடியை பார்த்து, இப்பொழுது நலமாக இருக்கிறாயா, பரவாக இல்லையா என்று கேட்டது. அதற்கு அந்த கரடி, ஐயோ, அதிகமான குளிரினால் என் கை கால் எல்லாம் அசைக்கவே முடியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கூறியது. அந்த நீர்நாய், நீ ஏன் அந்த பாதையில் வந்தாய்? அது தண்ணீரின் மேல் உருவான லேசான பனிக்கட்டி. நீ நடந்தவுடன் அது உறைந்து நீ தண்ணீரில் விழுந்து விட்டாய். இதுபோல் இனிமேல் செய்யாதே என்று அறிவுரை கூறியது அந்த நீர்நாய். அதை கேட்டவுடன் அந்த பனிக்கரடி, இல்லை, அப்பொழுதே என் நண்பன் கூறினான், நான் அதை கேட்காமல் உள்ளே வந்து விட்டேன். இனிமேல் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று அந்த பனிக்கரடி கூறியது. அந்த பெண் குயின் பனிக்கரடியை கூட்டிக் கொண்டு தங்கள் இல்லத்திற்கு சென்றார்கள். விவேகி ஆபத்தைக் கண்டு
மறைந்து கொள்ளுகிறான். பேதைகளோ நெடுகப் போய்த் தண்டிக்கப்படுகிறார்கள். நீதிமொழிகள் 27:12. விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதைகளோ நெடுகப் போய்த் தண்டிக்கப்படுகிறார்கள். நீதிமொழிகள் 27:12. ஏசப்பா, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க கத்துக்கிட்ட வசனத்தின்படி நாங்கள் தீங்குக்கும் ஆபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. பேதைகள் போல நாங்கள் நடவாமல் இருக்க எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தாங்க ஏசப்பா. நாங்க கற்றுக்கொண்ட வேத வசனத்தின்படி நாங்க ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். கற்றுக்கொள்ள நீயும் வா, ஞானத்தை கற்றுக்கொள்வோம், புத்தியை கற்றுக்கொள்வோம், அறிவை தேடிக்கொள்வோம், வாழ்க்கையில் உயர்வோம். நீ ஓடி வா, கற்றுக்கொள்ள நீயும் வா. ஆபத்தை கண்டால் மறைந்து கொள்ளுவோம், ஞானி என்று எண்ண மாட்டோம், கர்த்தருக்கு பயந்திடுவோம், தீமையை விட்டு விலகிடுவோம். வா வா நீ ஓடி வா, கற்றுக்கொள்ள நீயும் வா. சொற்களின் மிகுதியில் பாவம் வரும், அகந்தை வந்தால் இலச்சையும் வரும்.